ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலை குளிச்சாலுமே இதாங்க பிரச்சனை. இதுதான் இந்த தலை குளிச்சா இதான் பிரச்சனையா அப்படின்றது தான் வீடியோவானா? அப்படி இல்லைங்க. மீண்டும் சென்னைக்கு வர போகிறேன். ஆமாங்க, மறுபடியும் சென்னைக்கு வரப்போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் வரேன், எதுக்கு வரேன், என்னத்துக்கு வரேன், அப்படி என்னம்மா உனக்கு சென்னையில் வேலை அப்படின்றது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. எனக்கு மட்டும்தான் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதோ, இல்லை பிரச்சனைக்குள்ளே நானே போய் மாட்டிக்கிறனோ அப்படின்ற மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது. அதை எல்லாத்தையுமே பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அவங்க சப்போர்ட்டில் லவ் கொடுங்க. என்னத்துக்கு சென்னைக்கு வரேன் அப்படின்றத பார்த்துடலாம். எனக்கு சென்னையில் இருக்கும்போதெல்லாம் இதை செய்யணும்னு தோணலை. ஒடிசா வந்தப்பையும் இதை கிளியர் பண்ணணும்னு தோணலை. இப்போது திடீர்னு அரி ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு 4-5 நாளாக என்னை அப்படியே போட்டு ரொம்ப ப்ளஷர் பண்ணுறாங்க அரியோடைய ஸ்கூலில். ஏன்னா அரியை 2வது கிளாஸ் போட்டிருக்காங்க. அதாவது 2வது போகிறாரு சார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம். ஆனால் சார் டைரெக்டாக 2வது போகிறாரு. ஏன்னா அரி 2வது தான் படிக்கணும். அதனால் 2வது போகிறான். ஏன்னா கொஞ்சம் ஒடியா தெரியாமல் இருந்ததுனால அவன் போகிறான். சரி, இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட். ஸ்கூலில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு காரணம் ஆதார் கார்டு. 2வது பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அந்த ஸ்கூலில் கொடுத்தப்போ கூட இந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அதுக்கு ஸ்கூலில் கொடுக்கும்போது எதுவுமே சொல்லலை. நாங்கள் அரிக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு போனோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அதில் நேம் கரெக்ஷனே நாங்கள் பார்க்குறோம். அரி சங்கரன்றதுக்கு அரி சக்கரை அப்படின்னு இருக்குது. அந்த எண்ணு வரல. அந்த ஏக்கும் கேக்கும் நடுவில் எண்ணு வரணும். அந்த எண்ணு வரல. அதனால் நான் இந்த வாட்டி வந்தப்போ போனேன், எல்லாத்தையும் பண்ணேன். 1 மாதத்தில் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, சரி வந்துடும், நம்ம இங்கே ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேங்க. வந்தால் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, அரிக்கு ஆன்லைனில் செக் பண்ணால் வரல. அரிக்கு போய் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மூலக்கொத்தறதுல ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் மூலக்கொத்தறதுல 2வது மாடியில் கொடுத்தா அவங்க சொல்லிவிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போது மாமாவுக்கு அது எங்கே போய் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா மாமா உங்களுக்கே எல்லாருக்கும் நிறைய தெரியும். மாமாவுக்கு தமிழ்நாட்டிலையும் சரி ஒடிசாலையும் சரி எந்த ஒரு எங்கேயுமே போக மாட்டார். வேலைக்கு போக சொன்னால் வேலைன்னு இப்படி தான் இருப்பார். இப்போ அவருக்கு அதை போய் பார்க்கறதுக்கும் தெரியல. அவர் போய் அங்கே யார்கிட்ட எப்படி பேசுவார், எப்படி கிளியராக புரியும். நான் ஆன்லைனில் செக் பண்ண சொன்னதுக்கே அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. நான் தான் பேசினேன். ஆன்லைனில் செக் பண்ணதுக்கும் வரல அப்படின்ட்டாங்க. இப்போ நான் எதனால் சென்னைக்கு வரேன் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, 18ஆம் தேதி அரிக்கு ஸ்கூல் ஓப்பன். எங்களுக்கு கொடுத்துருக்க டைமு 2 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அரியோடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு திரும்ப போய் அங்கே நேம் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஊருக்கு வந்தால் மாமா இங்கே வராரா, இல்லை அரியும் கூப்பிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலி நான் வர்ற பிளானு இருந்தது, தமிழ்நாட்டுக்கு வர பிளான் இருந்தது. எதுக்கு இருந்ததுன்னா, எங்களுடைய குலதெய்வம் ஊரில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குலதெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது ஆமாம் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க தெரியுமா. அந்த கும்பாபிஷேகம் ஆடி மாதம் லாஸ்ட்டில் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். பிறந்த பொண்ணுங்க எல்லாருமே வரணுமா, அதனால் நீயும் வரணுன்னதுன்னா மாமாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ அப்பயே வந்துரு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் அதாவது 7ஆம் மாதம் 23ஆம் தேதி வரதா இருந்தது. டிக்கெட்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. டிக்கெட் இன்னைக்கு போடுறது எங்கள் அம்மா, அதாவது டிக்கெட் நாளைக்கு போடுறோன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிம்மா டிக்கெட் போடாத, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் ஆடி மாதம் லாஸ்ட்டில் வருதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ தான் வரப்போறியே, நாங்கள் எதுக்கு வரணும், அதனால் டிக்கெட் போடாதம்மான்ட்டாங்களா எங்கள் அம்மா. அதனால் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி டிக்கெட் போடாதீங்க, அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வரணும்ல, அதனால் டிக்கெட் போடாதீங்கன்ட்டேன். அதனால் எங்கள் அம்மாவும் வரல, என் ஹஸ்பண்டும் வரல. அடுத்த மாதம் வரதா இருந்தது, அடுத்த மாதம் அவங்க வரல. நான் ஆடி மாதம் ஊருக்கு போகிறதா இருந்தது. ஆடி மாதம் சரி லாஸ்ட்டில் போனால் அம்மா வீட்டில் கூழ் ஊற்றாங்க,
எம்மா நகரில் பவானி அம்மா கோவில் திருவிழா எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 வருஷமாக நடக்கலை. எனக்கு கோவில் வந்து வேலை நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதமாக கும்பாபிஷேகம் பழகுது. அதனால் அந்த வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால வந்து மாலை போடலை யாருமே. எப்போவுமே மாமா மாலை போட்டு அழகு போடுவாங்க அரிக்கு வேண்டதுக்காக. அதனால் சரி இந்த வருஷம் ஆடி மாதம் போனோன்னா கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலாம், அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறதையும் பார்த்துடலாம். நம்ம ஊரில் போய் குலதெய்வ கோயிலுக்கு, அம்மாவுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ஐனாரப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எனக்கு எந்த பக்கமுமே போகிறதுக்கு வழி இல்லை. இப்போ என் அம்மாவும் வரல, என் ஹஸ்பண்டும் வரல. அதனால் ஆடி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆடி மாதத்துக்கு இன்னும் அடுத்த மாதம் 17 என்னவோ ஆடி பிறக்குது. அது வரைக்கும் எனக்கு டைமும் இல்லை. இப்போ நான் இந்த ஆதார் கார்டுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நான் போய் யார்கிட்ட கேட்குறது, கொஞ்சம் போய் அதை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்றதுக்கும் எனக்கு புரியல. ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. எங்கள் அப்பா சொன்னார், நான் ரேஷன் கார்டு பேர் நீக்கி தரேன், நீ போனார். அந்த வேலையும் நடக்கலை. அவங்கள நம்பி வந்த அந்த வேலையும் நடக்கலை. அரியோடைய பர்த் சர்டிஃபிகேட் வேலையும் முடியல. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க தான், இருமா நான் திங்கக்கிழமை அன்னைக்கு அப்பாவை கூப்பிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இருந்தாலும் அவங்க போகிறாங்க போகல, நம்மளுடைய தேவைக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இப்போ நான் வந்து வரேன், நான் ஒன்று நீங்கள் இங்கே வாங்க, இல்லை நான் அங்கே போகிறேன். அரி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், நான் அரியை கூப்பிட்டு வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த 10 நாள் கிட்டத்தட்ட அந்த 18 நாள் நான் தமிழ்நாட்டில் இருந்ததுலையே அவன் நிறைய படிப்பை மறந்துட்டான், நிறைய பேசுகிறத மறந்துட்டான், எல்லாமே பண்ணிட்டான். அப்படின்றதுனால டியூஷன்லேயும் சரி எனக்கு ஸ்கூல் சைட்லேயும் சரி ரொம்ப ப்ளஷர் வந்ததுனால இப்போ நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா, மாமா இங்கே வரணும், நான் சென்னைக்கு போகணும், இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாமா என்ன சொன்னார்னா, நான் இங்கே வந்து அந்த ஒரு 10 நாள் நீ அங்கே போய் தமிழ்நாட்டில் போய் அந்த ரேஷன் கார்டு வேலை, அதுக்கப்புறம் தம்பியோடைய பர்த் சர்டிஃபிகேட் கிளியராக முடிச்சுட்டு வா அப்படின்ட்டாங்க. இது எங்களுக்குள்ளே பேசி நாங்கள் முடிவு பண்ணி, சரி ஓகே நான் வரேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் கரெக்ஷன் தானேங்க. நம்ம நேம் கரெக்ஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நேம் கரெக்ஷன் ஆகலைன்னா எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நேம் கரெக்ஷன் நம்ம பண்ணோம், நேம் கரெக்ஷன் ஆகலைன்னா பழைய நேம்லையாவது காமிக்கணும்ல, அந்த ஹரிசக்கரன்ற நேம்லையாவது காமிக்கணும்ல. அந்த நேம்லேயும் காமிக்கலைங்க. அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நம்ம காமிச்சோன்னா வரவே மாட்டேன்னுது அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு. அது யான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் அந்த ஊரில் பிறக்கலனே வருகுதா, இல்லை அவன் இந்த நாட்டில் இல்லைனே இருக்குதான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் எங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா பர்த் சர்டிஃபிகேட்டு, அது இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து டிக் மார்க் போட்டு இருக்குது. ரெண்டாவது நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்ததில் வந்து எங்களுக்கு வந்து கேள்விக்குறி மாதிரி போட்டு இருக்குது. அந்த ஜெராக்ஸ் அந்த ஒரிஜினல் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. நாங்கள் இங்கே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தோம். அதில் வந்து எங்களுக்கு கேள்விக்குறி போட்டு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதும் எனக்கு தெரியல. இப்போ நான் போய் யாரை பார்க்கறது, என்ன பண்ணுறது. என்னுடைய அந்த அரியுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து சரண்யா பெகேரான்னு கொடுத்துருக்காங்க. சரண்யா பெகேரா, சின்மய பெகேரா, ஹரிசங்கர் பெகேரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரிசக்கர பெகேரான்னு தான் அதில் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ என்னுடைய ஆதார் கார்டில் வந்து சரண்யா சீன் இருக்குது, வெறும் சரண்யா சீன் இருக்குது. ஒருவேளை இந்த சரண்யா சீன் இருக்கிறதுனால பர்த் சர்டிஃபிகேட்டில் சரண்யா பெகேரான்றது இருக்கிறதுனால ஒரு வேளை மாறலையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனாலுமே சரி, அப்படியே மாறலைனா கூட நம்ம ஆன்லைனில் செக் பண்ணோன்னா அந்த பழசு காட்டணும்ல, அந்த பழசு ஏன் காட்டலை அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி, என்னுடைய சந்தேகம். இதை கிளியராக என் ஹஸ்பண்டால் போய் கேட்கவும் முடியாது, என் ஹஸ்பண்டால் பேசவும் முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் பேசுவாரா, அவர் கேட்பாரா, அவர் கேட்க மாட்டாரா அப்படின்றது. மாமாவால் இதை தெளிவாக கேட்க முடியாது, இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, கொல்ல முடியாது, எங்கே போகணும் எங்கே வரணும்னு தெரியாது. அதனால தான் முடிவு பண்ணி நான் வந்து மாமா வந்து இங்கே வர சொல்லியிருக்கேன். நாங்களும் நேற்று வந்து நிறைய வாட்டி வந்து ஆன்லைனில் வந்து பேருங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கொடுத்த பேரை வந்து நாங்கள் போட்டு அதாவது நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்களா பழசு, அந்த பழசை போட்டும் பார்த்துட்டோம், புதுசாக அப்ளை பண்ணுறப்போ கொடுத்தோம் பார்த்திங்களா அதையும் போட்டு பார்த்துட்டோம். எதை போட்டு பார்த்தாலுமே அது நேமு வரவே இல்லை.
இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. இப்போ தான் ஒரு பிரச்சனையாக முடிச்சுட்டு வந்தேன். இப்போ திரும்ப இது ஒரு பிரச்சனை. இப்போ எப்படியே நான் சென்னைக்கு போகிறேன், மாமா இங்கே வராங்கன்னா ஒரு 2 வாரம் மாமா வேலைக்கு போக முடியாது, அதில் எங்களுக்கு செலவாகும். இப்போ மாமா இங்கே வராங்கன்னா இப்போ அது செலவாகும். நான் இங்கேருந்து சென்னை போகிறேன்னா அது செலவாகும். சென்னைக்கு போயிட்டு நான் அங்கங்கே திரியிறேன்னா எனக்கு அது 2 செலவாகும். என் பிரச்சனையெல்லாம் நான் முடித்து வந்து இப்போ உட்கார்றப்ப எனக்கு திரும்ப அப்படியே சடனாக திரும்ப வந்து பிரச்சனை வருது. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அந்த மனக்குழப்பத்தில் நான் ரொம்பவே இருக்கிறேன். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது. ஏன்னா அரிக்கு மெயினாக பர்த் சர்டிஃபிகேட் மாற்றினா தான் வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியுமே. இந்த ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணாமல், பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பண்ணாமல் வந்து நம்ம போய் ஆதார் கார்டு எடுக்க முடியாது. இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஹரி சக்கரன்னு இருக்குது, அதே வச்சு எடுத்துடலாம். பட் ஆனால் ஹரி சங்கரன்ற உண்மையான பேர் வராதே, ஹரி சக்கரன்றது தானே வரும். அது நல்லா இல்லையே அப்படின்ற அந்த ஒரே ஒரு எழுத்துக்காக தான் இப்போ நான் வந்து திரும்ப வந்து சென்னைக்கு போகிறேன். அது ஏன் பழசும் காட்ட மாட்டேன்னுது, புதுசும் காட்ட மாட்டேன்னுது அப்படின்றத யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், இதை வந்து இங்கே போய் பார்க்கணும் இல்லை அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சரண்யா பேகேரான்றது 8015 தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது. ஹரிக்கு பர்த் சர்டிஃபிகேட் இது ஆதார் கார்டு எடுக்காமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவனுடைய லைஃப்பை எங்கே கேள்விக்குறியாக வந்து நின்றுடுமோன்ற பயமும் இருக்குது. ப்ளீஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள்